வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பர் காம்பினேஷனான வெள்ளை குருமாவும் வெந்தயக்கீரை சப்பாத்தியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த குருமாவை குறைவான நேரத்திலே செஞ்சிடலாம். குருமா செய்ய முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை மூடி தேங்காயை குட்டி குட்டியாக நறுக்கி சேருங்க. இதோட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, இதோட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் மட்டும் இதை அரைச்சா போதும். இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும். இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம். எப்போவுமே மசாலா அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா ஈஸியாக மைய அரைப்பட்டுரும். மசாலா அரைச்சாச்சுன்னா ஒரு கடாய் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் வறுப்பட்டதும் ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம், இதோட ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சுன்னா காய்கறிகள் எல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறினாலும் இதில் சேர்க்கலாம். நான் இங்கே ஒரு 5-6 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, 3 பேபிகார்ன், ஒரு கேரட், கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்துருக்கேன். அதிகமாக மசாலா இல்லாத குருமாங்கிறதுனால ஒரு கையளவு கொத்தமல்லி இலையும் ஒரு கையளவு புதினா இலையையும் இப்போவே சேர்த்து வதக்குங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு குருமா இன்னும் ஃபாஸ்ட்டாக செய்யணுன்னா ஈஸியாக இதை ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணிடலாம். காய்கறிகள் எல்லாம் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, இது 3 சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. எப்பயுமே காய்கறிகளை கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் தண்ணியோ இல்லை மசாலாவோ ஊற்றி வேக விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக மசாலா சேர்த்துடலாம். மசாலாவோடு சேர்த்து நான் இங்கே கிட்டத்தட்ட 1 கப் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு குருமா கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமாங்கிறத பொறுத்து கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. போதுமான அளவு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கலந்து விட்டு காய்கறிகளை வேக விட்டுறலாம். மூடி போட்டு காயெல்லாம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. எப்போவுமே மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் 2-3 விசில் விட்டுடுங்க. இங்கே நம்மளோட குருமா ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்ததால் நான் இங்கே சேர்க்கல. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட இங்கேயும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் 2 பெரிய ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரையும் சேருங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். மாவில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கணும். நம்ம இங்கே எண்ணெயே சேர்க்கலை. எண்ணெய் இல்லாமல் சூப்பர் சாஃப்டாக சப்பாத்தி செய்ய போகிறோம். அதனால் மாவை சாஃப்டாக பிசைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசைஞ்ச மாவை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா இன்னும் கூட அது சாஃப்டாயிரும். மாவு பிசைஞ்சாச்சு ஊற வச்சாச்சுன்னா அதை நல்லா இந்த மாதிரி உருண்டைகளாக பிரித்து உருட்ட ஆரம்பிங்க. எப்போவுமே மாவு உருட்டுறதுக்கு எண்ணெயை விட இந்த மாதிரி வர மாவு தான் நல்லது. மாவை தூவி தூவி உருட்டினீங்கன்னா ஒட்டாமல் ஈஸியாக உருட்ட முடியும். ஓரளவுக்கு இந்த மெல்லிசாக நம்ம உருட்டிக்கலாம். எண்ணெய் இல்லாத சப்பாத்தி, அதாவது புல்கா செய்யணும் அப்படின்னா இதே மெத்தட் தான். வெந்தயக்கீரையை மட்டும் சேர்க்காதீங்க. மாவை இந்த மாதிரி உருட்டுங்க. ரவுண்டாக ஷேப் பண்ணணுன்னாலும் ஒரு பாத்திரம் வச்சு அழுத்தி ரவுண்டாக ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஸ்ட்ரெயிட்டாக தோசைக்கல்ல தான் போட போகிறோம். நம்ம தீயில காட்ட போகிறது கிடையாது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி அதையும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு அங்கங்கே புள்ளி புள்ளியாக வர ஆரம்பித்ததும் ஒரு துணியை வச்சு அழுத்தணும். தீயில தான் சுடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் எடுத்து தீயில காட்டுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனாலும் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தியே சப்பாத்தியை கொஞ்சம் புஷ்ஷுன்னு ஆக வைக்க முடியும். இங்கே நம்மளோட எண்ணெய் இல்லாத சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டாகவும் இருக்குது. வெளியில் எடுத்துடலாம். இந்த சப்பாத்தியும் குருமாவும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.